Hi, hello students. Welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா, நீங்க 12th முடிச்சிட்டு நெக்ஸ்ட் இயர் BSc ல MLT கோர்ஸ் எடுத்து படிக்க போறீங்க. இந்த வீடியோ பாருங்க. மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால என்ன ஸ்கோப் இருக்கு அண்ட் எலிஜிபிள் என்ன டியூரேஷன்ங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம MLT என்னன்னு பார்ப்போம். MLT அப்படிங்கிறது மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸை நீங்க BSc கோர்ஸாக எடுத்து படிக்கலாம் ஆர் நீங்க டிப்ளமோ கோர்ஸாக எடுத்து படிக்கலாம். டிப்ளமோ அப்படிங்கிறது 2 years படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் BSc கோர்ஸ் பத்தி நீங்க 4 years படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க படிக்கிற காலேஜஸ் பொறுத்து 1 year இன்டர்ன்ஷிப்பா எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க 12th 50% மேல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். முக்கியமா உங்க சப்ஜெக்ட்ல பயாலஜி ஆர் சயின்ஸ் குரூப் இருக்கணும். இந்த கோர்ஸ் யாரெல்லாம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எடுத்து படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தாங்க. மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜினா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவே நமக்கு வந்துட்டு செக்அப் பண்ண மாட்டாங்க. டெஸ்ட் தான் எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கனிசம் எல்லாம் ஏதாவது நம்மள அட்டாக் பண்ணிருக்கா, வைரஸ் ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி படிக்கிறதாங்க இந்த மெடிக்கல் லேபரட்டரி. சொல்ல போனா லேப்ல மட்டும் தான் ஒர்க்ஸ் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். அண்ட் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க தியரிட்டிக்கலாவும் படிப்பீங்க, சேம் டைம் பிராக்டிகலாவும் படிப்பீங்க. மெடிக்கல் லேபரட்டரியில எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி இருக்குங்க. முக்கியமா மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கும், பயோ கெமிஸ்ட்ரி இருக்கும், அண்ட் மைக்ரோ பயாலஜி, வைராலஜி, கிளினிக்கல் பேத்தாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நீங்க எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இயருக்கு 2 semester இருக்குங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா 6 semester கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். MLT கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி காலேஜ் சூஸ் பண்ணி படிச்சா பெஸ்ட் ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய காலேஜ் மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜஸா இருக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெகக்னைஸ் காலேஜஸ் நீங்க எடுத்து படிக்க முடியும். ஓகே, MLT கோர்ஸ் எந்த மாதிரி காலேஜ்ல படிச்சா ஸ்கோப் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில நீங்க ஜாயின் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோப் நல்லா இருக்குங்க. இந்த கோர்ஸ் நீங்க எடுத்து படிக்கணும் அப்படின்னா TN பாராமெடிக்கல் கவுன்சிலிங் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்குதோ அதை எடுத்து படிக்க முடியும். மேக்ஸிமம் கவுன்சிலிங் மூலமா போகும்போது உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாவே இருக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அண்ட் முக்கியமா கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் இன்னுமே உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சொல்ல போனா 5,000 to 6,000 தான் உங்களுக்கு இயர்லி ஃபீஸே இருக்கும். ஆர் நீங்க பிரைவேட் காலேஜ் போறீங்க, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு லேக்ஸ் பண்ணி ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு எந்த மாதிரி ஜாப் வேகன்ட்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா பிரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மெடிக்கல் லேப்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆர் நீங்க பாத்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒர்க்னே சொல்லலாங்க. சொல்ல போனா உங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒர்க் பண்ண முடியும். நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே அலைய தேவையில்லை, எந்த ஒரு பேஷண்ட்டை பார்க்க தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்றீங்க, ரிப்போர்ட் கொடுக்க போறீங்க. இது ரொம்ப ஈஸியான ஜாப்னே சொல்லலாம். ஸோ யாருக்கெல்லாம் மெடிக்கல் லேபரட்டரி எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய கட் ஆஃப் ஒரு டாப் காலேஜுக்கு எலிஜிபிளா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலே கண்டிப்பா கால் பண்ணுங்க. அண்ட் கோர்ஸ் அண்ட் காலேஜ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.